सभी को हमारा उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से मैं अभिनंदन करता हूँ। हम सब लोग परमेश्वर वचन को ध्यान करेंगे। आज हमारे बीच में बेंगलोर से आंटी है, आंटी जी हमारे बीच में वचन को बांटेंगे। हम स्वागत करेंगे उन्हें। ठीक है, प्रेज लॉर्ड आंटी। பிரைஸ் தி லார்ட். स्टार्ट எல்லாருக்கும் பண்ணலாம்। பிரைஸ் தி லார்ட். सभी को जय मसीह की। இன்னைக்கு நம்ம 119ஆம் சங்கீதம் 1 ல இருந்து 8 வசனங்கள் தியானிக்க போறோம். आज हम लोग 119वां अध्याय का 1 से लेकर 8वां पद तक ध्यान करने वाले हैं। அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணலாம். इससे पहले हम एक प्रार्थना करेंगे। உங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா, அந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்க கூட இருந்து உங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி வந்த உடைய பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்று இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் கூட கத்தாவே உம்முடைய பாதப்படியில வந்து கத்தாவே இந்த வசனங்களை தியானிக்கும்படியா நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக, ஸ்லாக்கியத்துக்காக, கிருபையின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட இந்த வசனங்களெல்லாம் நாங்கள் தியானிக்கும் போது ஆவியானவர் ஆண்டவரே, நாங்கள் என்னென்ன காரியங்களை இந்த வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமோ நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த 119ஆம் சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து கர்த்தருடைய வார்த்தையை போற்றி ஒரு பாடுற சங்கீதமா இது இருக்குது. 119वां अध्याय का इस भाग को देखेंगे तो परमेश्वर को तारीफ करते हुए महिमा करने का एक गीत है ये। இந்த வேதத்திலேயே ஒரு பெரிய அதிகாரம்னா இந்த சங்கீதம் தான். इस ग्रंथ में सबसे बड़ा अध्याय यही वाला अध्याय है। 176 வசனம் இருக்கு। 176 वचन इसमें हम देख सकते हैं। ஒரு 2 வசனத்தை தவிர மற்ற எல்லா வசனங்களும் கர்த்தருடைய வார்த்தையை புகழ்ந்து பாடுகிற ஒரு வசனமாக இது இருக்கு। एक 2 पद को छोड़कर बाकी सब जो है परमेश्वर का वचन को तारीफ करते हुए महिमा स्तुति करने का एक विषय को देख सकते हैं। ஏன்னா ஒவ்வொரு வசனத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை, கற்பனை, வசனம், அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை பத்தியே, வசனங்களை பத்தியே இந்த சங்கீதத்துல நம்ம படிக்க முடியும்। क्योंकि हर एक पदों में इस पूरे अध्याय में हम लोग परमेश्वर के धर्म व्यवस्था के बारे में, परमेश्वर के बातों के बारे में, परमेश्वर के वचन के बारे में ही हम लोग पढ़ सकते हैं। அதனால இத படிக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும்ல। तो इसलिए जब भी हम लोग इस अध्याय को पढ़ते हैं, कितना हद तक के लोग परमेश्वर के वचन के लिए महत्व देकर लिखे हुए हैं, उसको हम अच्छे से ध्यान कर सकते हैं। அப்போ நம்முடைய வாழ்க்கையிலயும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை படிக்கும் போது நமக்கு புரியும்। तो हमारे जीवन में भी परमेश्वर के वचन के लिए अगर महत्व देते हैं तो कितना अच्छा रहेगा करके इन सारे बातों के द्वारा हम जान सकते हैं। தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதற்கே விசுவாசிகளாகிய நாமும் முக்கியத்துவம் கொடுக்கணும்। परमेश्वर ने किस चीज को बहुत ही प्रामुख्यता देते हैं, उसी विषय को परमेश्वर के बच्चे होकर हम भी देना चाहिए। இன்னைக்கு நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசிகளும் ஊழியர்களும் பலவிதமான காரியங்களுக்கு, நிகழ்ச்சிகளுக்கு, செயல்பாடுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்। அதை விட்டுட்டு आज अगर देखते हैं तो बहुत सारे मसीह के लोग हो गए और सेवा करने वाले लोग हो गए, इन चीजों को छोड़कर कई सारे संसार के चीजों में मन लगाने के विषय को देख सकते हैं। ஆனா தேவன் இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு। அதே போல நம்முடைய வாழ்க்கையிலயும் கூட இந்த மாதிரி வேத வசனங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை வாசித்து அதன்படி நடந்தோம்னு சொன்னா நமக்கு அதுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார்। लेकिन परमेश्वर जो है अपने वचन को ज्यादा महत्व देते हैं। ठीक उसी प्रकार जो इस ग्रंथ को पढ़ते हैं, उन सारे बातों को हर एक व्यक्ति अगर पालन करते हुए उसको अगर ध्यान करते हैं, उसको अगर महत्व देता है, परमेश्वर के द्वारा कई सारे आशीषों को हम प्राप्त कर सकते हैं। இந்த சங்கீதத்துக்கு ஒரு சிறப்பான அம்சம் உண்டு। இதுக்கு इस भजन के लिए एक अच्छी विषय जिक्र किया गया है। இது மிகவும் கவனமாக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம்।
ये जो भजन संहिता है बहुत ही ध्यान लगाकर लिखी हुई ग्रंथ है। நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்து இருக்கும், எபிரேய வார்த்தைகள். இந்த வந்து நீங்க பாத்தீங்கன்னா தலைப்புல போட்டிருப்பாங்க ஆலே, பேத், சிமெல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு ஒரு அதுக்கு கீழே 8 வசனங்கள் இருக்கும். देखिएगा, इस अध्याय को जब भी पढ़ते हैं तो हर एक 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 पद खत्म होने के बाद हिब्रू के कई सारे पदों को हम देख सकते हैं। आलेप हो गया और सेला हो गया, ऐसे बहुत सारे पदों को आप हिब्री शब्दों को आप देख सकते हैं। இது என்னன்னு பாத்தீங்கன்னா எபிரேய எழுத்துக்கள். நம்ம வந்து இங்கிலீஷ்ல ABCD, தமிழ்ல அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதே போல எபிரேய எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் கீழே 8 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ये सभी वो चीज है जैसे हम लोग अंग्रेजी में ABCD पढ़ते हैं या तमिल में हम ई पढ़ते हैं, हर एक भाषा के लिए एक एक अल्फाबेट्स होता है, ठीक उसी प्रकार का ये हिब्रू शब्द है। சரி, இன்னைக்கு வந்து இந்த 8 வசனங்களை நம்ம தியானிக்க போறோம். 119 1 ல இருந்து 8. आज हम सब लोग मिलकर 119वां अध्याय का 1 से लेकर 8वां पद तक ध्यान करेंगे। இதுல பாத்தீங்கன்னா முதல் 4 வசனம் வந்து எதை பத்தி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, इसमें सबसे पहला विभाजन वो है 1 से लेकर 4 पद तक। 1 ல இருந்து 4 வசனம் வரைக்கும் நேர்மையான மனிதனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். तो 1 से लेकर 4 पद तक अगर पढ़ते हैं तो एक व्यक्ति वो सही सलामत से जीवन बिताना चाहिए, खड़ा होकर। 5 ல இருந்து 8 வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா தேவ கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிறதுக்கு உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். और 5 से लेकर 8वां पद तक पढ़ते हैं तो परमेश्वर के वचन को उसके अनुसार चलने के लिए हम लोग सिद्ध होकर रहना चाहिए। இங்க நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. देखिए, पहले पद में ऐसे जिक्र किया गया है, क्या ही धन्य है वे जो चल के खड़े हैं और यहोवा की व्यवस्था पर चलते हैं। இன்றைக்கு மனிதர்கள் வந்து பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடைபெற்றாதான் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அப்படி பாக்கியவான்கள் அப்படின்னு நினைக்கிறோம். तो इस संसार में अगर कोई व्यक्ति को देखते हैं तो लोग सोचते हैं कि एक भाग्यशाली है, एक बहुत बड़ा आशीष पाया है करके संसार के कुछ ऐसे चीजों को देखकर तारीफ करते हैं या बोलते हैं। நீங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல கூட அதான் பாக்குறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் நம்ம ஜோதிகளின் பிதாவினிடத்துல இருந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். याकूब का पहला अध्याय का 17 पद में भी वही चीज को देख सकते हैं कि हर एक अच्छे जो भला चीज है वो ज्योतिर्मय परमेश्वर की ओर से ही मिलता है करके हम पढ़ सकते हैं। அப்ப ஆசீர்வாதம் வந்தா தேவன் கிட்ட இருந்து வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். मतलब आशीष अगर आया है तो परमेश्वर के ही द्वारा आया करके हम लोग विश्वास करते हैं। ஆனா நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து எல்லாருக்குமே நல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, நல்லவருக்கும் அவர் நல்லவர், தீயவங்களுக்கும் அவர் நல்லவரா இருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். लेकिन अगर आप लोग मत्ती 5वां अध्याय का 14 पद को जाके पढ़ते हैं तो वहां पर परमेश्वर ने सबके लिए भला है, चाहे वो बुरा है, चाहे वो अच्छे है, खरा है, उन सबके लिए परमेश्वर भला है। ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் வந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு ஈவுகளை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். हर एक मनुष्य को परमेश्वर ने अच्छे अच्छे आशीषों को देते हैं। இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, ஒரு பழுதற்ற வாழ்க்கை, ஆண்டவருக்கு உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஒரு 4 காரியத்தை இங்க பாக்குறோம். तो यहाँ पर भजन संहिता में लिखने वाला एक गीतकार बताता है कि एक खरा मनुष्य जीने का एक राह को। ஒண்ணு வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாள் முழுசும் அதுல நடப்பது. ஆண்டவருடைய வார்த்தைய படிக்கிறது மட்டும் இல்லாம அந்த நாள் முழுதும் அந்த வார்த்தையின்படி நடக்கிறது. तो सबसे पहले ये है कि यहोवा की व्यवस्था पर क्या करना है, पढ़कर ध्यान करते हुए पूरा दिन जो है उस पर चलना चाहिए। அப்புறம் ரெண்டாவது முழு இருதயத்தோட அந்த நாள் முழுதும் ஆண்டவரை தேடுறது. तो दूसरा चीज ये है कि पूरे मन से क्या करना है, उस सारे दिन उसके अनुसार चलना चाहिए। மூணாவது பார்த்தோம்னா தீய பழக்கங்களுக்கு ஒத்து போகாம இருக்கிறது, சமரசம் ஆகாம இருக்கிறது. तो तीसरा चीज ये है कि कुटिल का काम नहीं करते हुए आगे बढ़ना। சில நேரத்துல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை படிப்போம், ஆனா அதுக்கு வந்து அத வந்து விட்டு விடுவோம் சில நேரத்துல. அப்படி இல்லாம
ஜாக்கிரதையா விடாமுயற்சியா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. कभी कभी हम परमेश्वर के वचन को पढ़ते हैं, उसको हम लोग पालन ना करते हुए उसको ऐसे ही छोड़कर हम लोग एक बुरे रास्ते में जीते हैं। ऐसे नहीं होना चाहिए। பவுல் வந்து பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்றாரு, நம்ம எப்படி வாழ்வது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. पौलुस ने फिलिपियों के लिए जब लिखता है तो वहां पर उन लोगों के लिए यही संदेश देते हैं, हम कैसे जी रहे हैं उसको हम उसके विषय में वो लिखता है। நீங்க படிச்சு பாருங்க, பிலிப்பியர் 2:15 அவர் சொல்றாரு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிற நம்ம இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நம்ம குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. तो फिलिपियों का 2 पद में पौलुस ने ऐसे बताते हैं कि ताकि तुम निर्दोष और भोले होकर टेढ़े और हठीले लोगों के बीच परमेश्वर के निष्कलंक संतान बने रहो, जिसके बीच में तुम जीवन का वचन लिए हुए जगत में जलते दीपकों के समान दिखाई देते हो। இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்ம வந்து இந்த பொல்லாத உலகத்துல நம்ம வந்து ஒரு ஷைனிங் லைட்டாக இருக்கணும் வசனத்தை பிடித்து கொண்டு அப்படின்னு சொல்றாரு. तो परमेश्वर ने बता रहा है कि ऐसे प्रकार के संसार में हम लोग एक ज्योतिर्मय संतान होकर रहना चाहिए। எப்படி இருட்டுல வந்து ஒரு டார்ச் லைட் அடிச்சா எவ்வளவு வெளிச்சமா இருக்குதோ, அதே போல இந்த பொல்லாத உலகத்துல மக்கள் வாழ்கிற இந்த உலகத்துல விசுவாசிகளாகிய ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாகிய மக்கள் நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு டார்ச் லைட்டை போல நம்ம வந்து வெளிச்சம் கொடுக்கறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். देखिएगा, अगर आप लोग एक टॉर्च को लेके जैसे आप लोग लगाते हैं तो टॉर्च बहुत सारा रोशनी देता है कई सारे जगह में, ठीक उसी प्रकार जो इस संसार में अंधकार में भटक रहे हैं उन लोगों के लिए एक टॉर्च के जैसे हम लोग एक ज्योति देने वाले होना चाहिए। அது மட்டும் இல்லாம மத்தேயு 5:16 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, மனுஷர் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக நம்மளுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். तो मत्ती रचित सुसमाचार में भी परमेश्वर का वचन हमारे लिए एक अच्छी बात को बताना चाहता है कि जो बुरा काम करते हैं उनके सामने हम लोग एक परमेश्वर के भलाई को हृदय में लेकर उनके सामने हम लोग एक भला काम करने वाले होना चाहिए। நம்ம மூலமாக தேவனை அறியாதவர்கள் அவங்க சொல்லணும், ஐயோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லணும். तो संसार के लोग जो है हमें देखकर ये गवाही बोलना चाहिए कि ये यीशु मसीह को मानने के बाद कितना अच्छे से ये लोग जीवन बिता रहे हैं। அப்புறம் இன்னொரு வசனமும் வாசிக்க விரும்புறேன். 2 கொரிந்தியர் 3:2 பவுல் வந்து எழுதுறாரு கொரிந்தியருக்கு, உங்கள் வாழ்க்கையே ஒரு நிருபமா இருக்குது. அதாவது நீங்க படிக்கணும், பைபிள் ஃபுல் பைபிள் படிச்சு அதை வந்து மக்களுக்கு சொல்லணும்னு இல்லை, நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு பைபிள் அப்படின்னு சொல்லி நிருபம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. तो पौलुस ने कुरिन्थ के लिए लिखा हुआ दूसरा ग्रंथ का 3 अध्याय का 2 पद में एक और बात कहता है, हमारे पत्र तुम ही हो जो हमारे हृदयों पर लिखी हुई है और उसे सब मनुष्य पहचान और पढ़ते हैं। அப்போ 3 காரியம் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு வந்து நம்ம பிரகாசிக்கிற ஷைனிங் லைட்டா இருக்கணும். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். இன்னொன்னு வந்து நம்ம வாழ்க்கையே ஒரு நிருபமா இருக்கணும், பைபிளா இருக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த 3 காரியம் இதுல பாக்குறோம். तो देखिएगा 3 बातों को हम लोग यहाँ से सीख सकते हैं। हम लोग कई सारे लोगों के लिए एक रोशनी देने वाले होना चाहिए और कई सारे लोगों के लिए एक आदर्श जीवन होना चाहिए। हमारा जीवन ही कई सारे लोगों के लिए एक बाइबल की किताब के जैसे होना चाहिए। அதனால இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும். நம்மளை பாக்குறவங்க நம்ம ஃபுல் பைபிளை படிக்கலாம்னு நம்ம பைபிளை படிச்சு அதன்படி நம்முடைய வாழ்க்கைய மற்றவங்க முன்னாடி நம்ம காமிக்கும் போது அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்றதுக்கு நம்ம வழிகாட்ட முடியும். तो अगर दूसरे लोग बाइबल नहीं पढ़ सकते हैं, इसलिए हम लोग बाइबल पढ़ते हैं, तो हम बाइबल पढ़कर बाइबल के अनुसार ही हमारे जीवन को बिताएंगे। लोग जो है हमारे जीवन को देखकर बाइबल को समझ सकेंगे और उसके अनुसार वो लोग भी परिवर्तन हो सकेंगे।
அப்ப 5-8 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து நம்ம உறுதியா என்ன பண்ணணும், ஆண்டவருடைய கட்டளைக்கு சீராக உறுதியாக நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். तो सिद्ध होकर 5वां पद से लेकर 8वां पद तक सिद्ध होकर तैयार होकर परमेश्वर के विधि पर क्या करना चाहिए, चलना चाहिए। ஏன்னா சங்கீதக்காரன் ஆண்டவருடைய கட்டளைகள் எல்லாம் நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாம, நீங்க 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா சங்கீதம் 1:3 வசனத்துல இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனங்கள்ல. நீங்க படிச்சு பாருங்க. देखिएगा, केवल वचन को पढ़ने का नहीं है बल्कि उसके अनुसार चलना चाहिए। इसलिए भजन संहिता का पहला अध्याय का 3रा पद में भी यही लिखा गया है कि दूसरा पद में यहोवा की व्यवस्था पर प्रसन्न रहता है और उसकी व्यवस्था पर रात दिन ध्यान करता रहता है, वह धन्य है करके परमेश्वर का वचन बताता है। நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாம அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளணும் அப்படின்னு சங்கீதக்காரன் வந்து இங்க அவர் ஏக்கமா இருக்கிறார் நம்ம। तो भजनकार ये बताना चाहता है कि केवल बाइबल पढ़ने का नहीं है बल्कि उसके अनुसार चलने वाले होना चाहिए करके एक बहुत बड़ा आशा से क्या कर रहा है, वो गुजार कर रहा है। சரி, இந்த காரியம் எல்லாம் நம்ம செய்யறதுக்கு ரொம்ப கீழ்ப்படியணும் அப்படின்னா சாதாரணமா சொல்லிடலாம் வாயில, ஆனா அதுக்கு கீழ்ப்படியணும்னா நிறைய பாடுபட வேண்டியது இருக்கு। देखिएगा, मुंह से बोलना बहुत आसानी है, लेकिन उस वचन के अनुसार आज्ञाकारी होना चाहिए, तो बहुत सारा क्लेश उठाना पड़ेगा हमें। அதனாலதான் எபிரேயர் 12:1 சொல்றாரு, வந்து 12:1 நம்ம வாசிக்கிறோம், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளணும் அப்படின்னு சொல்லி அங்க வாசிக்கிறோம் நம்ம। तो इब्रानियों का 12वां अध्याय का पहला पद में भी ये लिखा गया है कि इस कारण जबकि गवाहों के ऐसा बड़ा बादल हमको घेरा हुआ है, तो आओ हर एक रोकने वाली वस्तु और उलझाने वाले पाप को दूर करके वह दौड़ जिसमें हमें दौड़ना है धीरज से दौड़े करके बताता है। நம்ம அனைவரும் பல பாவங்களோடு ஒவ்வொரு நாளும் போராடுறோம்। हम हर एक व्यक्ति पापों के साथ प्रतिदिन हम लोग लड़ाई करते हैं। பொய் சொல்றது, குறை சொல்றது, இச்சைகள், கோபம், எரிச்சல், மன்னிக்காம இருக்கிறது, பொறாமை, இப்படி நான் இப்போ சொல்லிக்கிட்டே போலாம்। நிறைய பாவங்கள் நம்ம கிட்ட அனுதினமும் இத வந்து காணப்படுது। हम लोग झूठ बोलते हैं, हम लोग धोखा देते हैं, हम लोग अनाज्ञाकारी हो जाते हैं, हम लोग घमंडी हो जाते हैं। ऐसे कई सारे पाप हमारे जीवन में है, बोलते जाना है तो बहुत सारे बोल सकते हैं। அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இப்படிப்பட்ட பாவத்தோட நம்ம போராட வேண்டியது இருக்கிறதுனால இந்த பாவத்தெல்லாம் ஒன்னொன்னா என்ன செஞ்சிடணும், நம்ம தெரிஞ்செடுத்து அதை விட்டு விட தீர்மானம் பண்ணணும்। तो ये सारे पाप हमारे जीवन में है, तो हम लोग क्या करना चाहिए, इसके साथ अगर लड़ाई संघर्ष उठाना चाहिए तो एक एक चीज को हम लोग छोड़कर जीवन बिताना चाहिए। தினமும் என்ன பண்ணோம், ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இதை அறிக்கை பண்ணி அதை ஜெயிக்கிறதுக்கு நீர் எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட। तो हर एक दिन जो है परमेश्वर के सम्मुख में बैठकर इन सारे चीजों को छोड़ने के लिए आप मुझे कृपा करो करके हम लोग मांगना चाहिए। இதை எப்படி நம்ம செய்ய முடியும்னா, ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாகவும் நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் மூலமாகவும் தான் இதை செய்ய முடியும்। तो ये कैसे कर सकते हैं, केवल इसी से कि परमेश्वर के वचन के द्वारा, परमेश्वर की पवित्र आत्मा के द्वारा ही कर सकते हैं। அதனால நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா வாழணும், அவரை போல வாழணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் நம்ம வாழ்க்கை। तो इसलिए परमेश्वर यही चाहते हैं कि हम पवित्रता से जीवन बिताएं, उस परमेश्वर के जैसे पवित्र होकर रहे। மத்தேயு 5:48 நீங்க பாத்தீங்கன்னா, உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, பூரண சர்க்குணரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல வாசிக்கலாம்। तो इसलिए मत्ती रचित सुसमाचार का उसका 5वां अध्याय का 48वां पद में भी वही लिखा गया है कि तुम्हारा स्वर्गीय पिता अच्छे और पवित्र सोच रहने की वजह से आप भी क्या करना, ऐसे ही पवित्र सोच रखते हुए जीवन बिताओ करके बताता है। அப்புறம் 1 யோவான் 3:3 வாசிக்கிறோம், அவர் சுத்தம் உள்ளவரா இருக்கிறது போல நம்மளும் சுத்தம் உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு வாசிக்கிறோம்। तो पहला यूहन्ना का 3रा अध्याय का 3रा पद में भी यही पढ़ते हैं कि परमेश्वर पवित्र है, इसलिए आप भी पवित्र बने रहो। இப்படியெல்லாம் நம்ம செய்யும் போதுதான் நம்ம கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார்। तो ये सारा चीज करने की वजह से परमेश्वर के मार्गों में एक अच्छे और खरी व्यक्ति होकर हम चल सकते हैं। வெறும் உலக ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, இப்படி நம்ம நடந்தோம் தான் அப்படிப்பட்டவங்க தான் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்வார்।
तो केवल इस संसार के आशीषों को नहीं है, बल्कि इस प्रकार का जो जीवन बिताता है वो भी एक आशीषदायक जीवन है। அதனால இந்த உலகத்துல நம்ம வாழும்போது வெளிச்சமா இருக்கணும், ஆஹ் நம்ம ஒரு நிருபமா இருக்கணும், அப்புறம் நம்ம வந்து ஒரு ஷைனிங் லைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாவத்துக்கு விலகி பரிசுத்தமா நம்ம வாழும்போது நம்ம பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்றோம். तो इन वचनों के द्वारा हम यही समझ सकते हैं कि कहीं से लोगों के लिए हम ज्योति बन कर रहे हैं, कहीं से लोगों के लिए हम एक मार्ग बन कर रहे हैं, कहीं से लोगों के लिए हम ही परमेश्वर के वचन बन कर रहे हैं और एक पवित्र जीवन बिताते हुए परमेश्वर के सम्मुख में जीवन बिताएं। இப்படி உத்தமமா நம்ம நடக்கும்போது தான் ஆண்டவரோடு கூட நம்ம என்னாலும் அவரோ நம்ம உலகத்துல இருந்தாலும் சரி, நம்ம மரணத்துக்கு பிறகும் அவரோடு கூட நம்ம வாழ முடியும். तो ऐसे जीवन बिताने के लोग ही इस संसार में नहीं है, बल्कि आने वाले दिनों में भी परमेश्वर के साथ रह सकते हैं। கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாம். परमेश्वर इन सारे वचनों के द्वारा आपको आशीष करें, हम प्रार्थना करें। அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட 119 சங்கீதத்துல இருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து நாங்கள் தியானம் பண்ணப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உத்தமமுள்ள பிள்ளைகளாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்மை தேட, தீய பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் சமரசம் ஆகாமல் இருக்க ஆண்டவரே, ஜாக்கிரதையாக உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிறவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் பிரகாசிக்கிற ஒரு விளக்காக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் மற்றவர்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே, நாங்கள் ஒரு பைபிளை போல நிருபமாய் மற்றவர்களுக்கு காணப்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல நாங்கள் வாழும்போது ஆண்டவரே எங்களுக்கு பலவிதமான பாவங்கள் பிரச்சனைகள்லாம் உண்டு. ஆனா அதன் மத்தியிலையும் அந்த பாவங்கள் எல்லாம் நாங்கள் ஜெயித்து ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் பழுதற்றவர்களாய், மாசில்லாதவர்களாய், குற்றமற்றவர்களாய் காணப்பட்ட ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். விசேஷமாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை படிக்கணும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கணும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்படிப்பட்டதான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்க கூட இருங்க, உம்முடைய பிரசன்னம் எங்க கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். हे मेरे मन यहोवा को धन्य कह, और जो कुछ मुझ में है वो उसके पवित्र नाम को धन्य कहे। हे मेरे मन यहोवा को धन्य कह, और उसके किसी उपकार को ना भूले। தேங்க்யூ எல்லாருக்கும் ஜெய் மசிகே, எல்லாருக்கும் ஜெய். सभी को जय मसीह की।